ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூட் பேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜூட் மெட்டீரியல் வந்து 2 கலரில் எடுத்துக்கங்க, நூல்கண்டு எடுத்துக்கங்க, சிஸ்ஸரு, அப்புறம் இன்ச்சு டேப்பு, ரன்னரு, ஜிப்பு அதெல்லாம் எடுத்துக்கங்க. தேவையானதுக்கு நம்ம ஜூட் மெட்டீரியலை வந்து விரிச்சிட்டு அதுக்கு தேவையான மெயின் பீஸை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். 2 மெயின் பீஸை வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா லஞ்ச் பேக்குக்கு தான் நம்ம கட் பண்ணுறோம். லஞ்ச் பேக்குக்கு தேவையான மெயின் பீஸை வந்து 2 கட் பண்ண போகிறோம். அதோட நான் அளவு சொல்கிறேன். நம்ம மெட்டீரியலை வந்து எடுத்துக்கலாம். அந்த ஓரத்தில் வந்து தேவையில்லாத பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஜூட் பேக்குக்கு வந்து மெயின் பீஸ் வந்து 2 இது நம்ம கட் பண்ண போகிறோம். அதோட அளவை வந்து நான் சொல்கிறேன். இப்போ லஞ்ச் பேக்குக்கு மெயின் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 2 பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். அதோட அளவு வந்து நான் சொல்கிறேன். 10 இன்ச்சு அகலமும் 11 இன்ச்சு நீளமும் நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 4 முனையிலையும் வந்து அந்த 10 இன்ச் வந்து வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து பென் எடுத்துட்டு அந்த 4 முனையிலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த 10 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைடு நான் பார்த்ததுக்கு வந்து 10 இன்ச் வந்தது. இப்படியே நம்ம வந்து பாக்கி இருக்கிற இன்ச்லேயும் வந்து கரெக்டான சைஸ் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து சிசர் எடுத்து அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் தான் வந்து அதே 10 இன்ச்சை வந்து நம்ம பக்கத்தில் எடுக்க போகிறோம். நம்ம அடுத்த சைடும் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை கட் பண்ணி தனியாக ஒரு ஓரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து இந்த வந்து கரெக்டான அளவு வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பவும் அது மேலே வச்சு பார்க்கலாம். இருந்தாலும் இன்ச்சு டேப் இருந்ததுன்னா இன்ச்சு டேப்பை வச்சு எடுத்தாலே உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கடுத்து அதுபோல் 10 இன்ச்சும் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பவும் எடுத்து பார்த்துட்டு பென் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணோமோ அதே போல் தான் வந்து செகண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ண போகிறோம். திரும்பவும் ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம வந்து 10 இன்ச் வருதான்னு இந்த சைடு பார்த்துட்டு பென் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போலவே பக்கத்துலேயும் நம்ம 10 இன்ச் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 2 சைட்லேயும் 10 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணோன்னா சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து செகண்ட் பீஸையும் வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 2 மெயின் பீஸை வச்சு தான் தைக்கவே போகிறோம் நம்ம ஜூட் பேக்கு. அதனால் இந்த சைஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் அதை பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 முறை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா சைஸு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரலன்னா பேக் வந்து கோணையாக போயிடும். அது வந்து கோணையாக போயிட்டுனா பேக் வந்து பார்க்க வந்து நல்லா இருக்காது. அதனால தான் இந்த சைஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப வந்து அந்த 10 இன்ச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருப்பேன் பாருங்கள். அதனால தான் இப்போ வந்து 2 பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடு பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். சைடு பீஸ் வந்து 2 கிடையாது, 1 தான். இந்த அளவையும் வந்து நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஜூட் ஃபேப்ரிக்கில் வந்து விரிச்சிட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் கூட ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓனாக வந்து நிறைய பேருக்கு வந்து விற்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். அதுபோல் இந்த ஜூட் பேக்லேயும் வந்து இந்த ஜூட் ஃபேப்ரிக்கை வச்சு என்னென்ன தைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் நிறைய சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தகுந்தா போல் நாங்களும் கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜூட் பேக்கை வந்து தைக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதுபோல் எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ வந்து நம்ம சைடு பீஸ் வந்து அளவு எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம அந்த மெயின் பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு அந்த அளவு இம்பார்ட்டனோ அது போல் மெயின் பீஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்களும் தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, இப்போ சைஸை பார்க்கலாம் வாங்க. நீளம் வந்து நீங்கள் அந்த டேப்பை வச்சு எடுக்கும்போது நீளத்தை வந்து எவ்வளோ எடுக்கணும்னா 34 இன்ச்சு வந்து வரா மாதிரி நீங்கள் வந்து ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ எடுத்து வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து அகலம் வந்து 7 இன்ச்சு எடுத்துங்க. இப்போ வந்து நான் இடையில ஏன் கோடு கிழிக்கிறேன்னா, ஏன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இடையில வந்து நான் கோடு கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த 34 நீளத்துக்கிட்ட வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம தைக்க போகிறது தான். உங்களுக்கு வந்து இதே வந்து பெருசாக தெரியும். ஆனால் அது அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து அவ்வளோதான். சைட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு.
லஞ்ச் பேக் மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜிப்பு வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இப்போ நம்ம பீஸை வந்து கட் பண்ணுறோம். அது வந்து 2 பீஸ் தான் கட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரே பீஸாக நம்ம கட் பண்ணி அதுக்கடுத்து அதை 2ஆ அளவெடுத்து அதுக்கடுத்து தனியாக கட் பண்ணுவோம். இந்த அளவை மட்டும் நல்லா கவனிச்சிங்க. அதான் 2 பீஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. நீளம் வந்து நம்ம வந்து 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம அகலம் எடுக்கிறோம். அகலம் வந்து 7 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மொத்தமாகவே கட் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ண பிறகு அதை வந்து நம்ம 2ஆ மடித்து சரிக்கு சமமாக அந்த 2ஆ மடித்து அதை வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சமமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதை வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஏன் கட் பண்ணுறோன்னா, இதில் தான் வந்து நம்ம இந்த ஜிப்பை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம்னா, மெயின் பீஸ் வந்து நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். சைட் பீஸ் வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஜிப்பு தைக்கிறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அதுக்காக வந்து 2 பீஸை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன அளவு எடுக்க போகிறோம்னா, நம்ம ஜிப்பு தான். ஜிப்போட அளவு வந்து 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் ஸ்கேலில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து 1 தான் தேவைப்படும். அதுக்கடுத்து 1ஐயும் நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு ரன்னரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதை எடுத்துகிட்டு நம்ம இவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நூல்கண்டு அதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக தான் இருக்கும் தைக்கிறது, கடன்னு முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஜிப்பு பீஸுக்காக 2 கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா கடைசியாக, அதை வந்து 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக மடிச்சுட்டு அதை வந்து நேர் தையலாக விட்டாரலாம். நம்ம 2 பீஸ்லேயும் வந்து நம்ம 2 தையல் விட்டு அடித்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2த்தையுமே தச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா, 2த்தையும் தனியாக எடுத்து வச்ச பிறகு நம்ம இப்போ வந்து அதோட வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எல் ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்ததை வந்து நம்ம வந்து தைய போட்டு வச்சுக்கலாம். அது 2 தடவை தையல் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஜிப்பை வச்சுட்டு ஜிப்பை வந்து நம்ம 13 இன்ச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 3 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அதை வந்து நம்ம வந்து மேலே வச்சு அதை நேர் தையலாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீறுதை பார்த்தீங்களா, அதை வந்து அதையும் எல் ஷேப்பில் லைட் மடித்து அதையும் வந்து ஒரு தைய விட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாமல் இருக்கும். அதே போல் வந்து நம்ம இன்னொரு பீஸ் இருக்க பார்த்தீங்களா, அதையும் வந்து அதே போலயே நம்ம அடிச்சுக்கலாம். அதே போல் எல் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ஜிப்பை வந்து அதில் பூட்டி நல்லா பூட்டுதா அப்படின்னு பார்த்த பிறகு அதை வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ரன்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து கைப்பிடிலாம் நம்ம தைச்சிட்டோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மெட்டீரியல் அவ்வளோவா கிடைக்கல, அதனால் வந்து நாங்கள் அதை வந்து காமிக்கல. அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த ஜிப்பு பீஸையும் வந்து நம்ம அதில் வந்து அடித்து வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம சைடு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா லாங்காக, அதையும் வந்து அந்த 4 முனையிலையும் வச்சுட்டு நல்லா வந்து அதை வந்து தைய விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இது. கடைசியாக தைச்சி முடித்தோன்னே இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.